உடல் நலமும் பரிகாரமும். நேர்களே, இன்றைய இந்த ப்ரோக்ராமில் ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்காங்க. என்னென்னா, அடி வயிற்றில் நோவுது, அடி வயிற்றில் எப்பொழுதுமே ஒரு வலி இருந்து கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நாங்கள் பல பேர் டாக்டரை பார்த்தோம், சூன்யத்தை பார்த்தோம். சில பேர் எங்களுக்கு ஏதோ தண்ணியில், ஜூஸில், சாப்பாடில் கொடுத்துட்டாங்க, அதனால் அதெல்லாமே எண்ணெய் போட்டு எடுக்கணும் அப்படின்னு மந்திரவாதிகள் சொல்லிவிட்டார்கள். சில டாக்டர் அலசர் என்று சொன்னார்கள். என்ன காரணம் பாருங்கள். தமிழ்நாட்டில் சில ஊரில் இந்த வயிற்றில் நோய் வந்தாவே உங்கள் வயிற்றுலேருந்து உங்களுக்கு எண்ணெயை கொடுத்துட்டு அதிலேருந்து கருப்பாக எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சில இடத்துல வேறு மாதிரி ஏதோ சாப்பிட்டாங்க, அதனால் இதை பலி பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் இதில் ஒரு 2 மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், சப்ஜெக்டை சொல்லுவேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சனி இருந்தால் இவருடைய மனைவிக்கு வயிற்று நோய் இருக்கும். அப்பொழுது அந்த மனைவி ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் சந்திரன் புதன் 8ஆம் பாவத்தில் இருக்கின்றதா? அது என்ன ராசி, அது அப்புறம் பார்க்கலாம். சந்திரன் பலகீனமாக இருக்கின்றதா? சந்திரன் 11ஆவது பாவத்தில் இருக்கின்றதா? இப்பொழுது இந்த ஆண் பெண் ஜாதகம் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் உடன் சேர்ந்தால் அவருடைய மனைவிக்கு மனநோய் இருக்கிறதுக்கும், இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும், அந்த மனநோய் இருக்கும். அதுவும் விசேஷமாக ராகு சுக்கிரன் 3ஆம் பாவத்தில் இருக்கு, 7 சனி இருந்தால் பல பேர் இவளை, இந்த அம்மாவையும் அவருடைய ஹஸ்பண்டையும் இந்த சூன்யன் பேரில் ஏமாற்றி விடுவார்கள். பல பேர் ஏமாற்றி விடுவார்கள். இது சூன்யம் இருக்குது, அது இருக்குது, அவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டான், மாமன் செஞ்சிட்டான், மச்சான் செஞ்சிட்டான், வேலைக்காரன் செஞ்சிட்டான், இதே மாதிரி ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த ஏமாறுற மக்கள் யார்? ஏமாறுறவர் இருக்கா இல்லையா, அவருடைய ஜாதகத்தை பாருங்கள். 11ஆவது பாவத்தில் சுய வீட்டில் பலகீன சந்திரன் இருக்கும், அதாவது கடகராசி சந்திரனாக இருக்கும். இவர் கண்டிப்பாக அடுத்த பேச்சை கேட்டு ஏமாந்து விடுவார்கள். இப்பொழுது பெண்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன சந்திரன் புதன் இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் அல்லது 11ஆவது பாவத்தில் இருந்தால் இவளுக்கு எல்லாருக்கும் மனநோய் இருக்கும். அந்த மனநோயினால்தான் இவர்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரவில்லை என்றால்தான் வயிற்றில் நோய் வரும். வயிற்றில் நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை என்றால் வயிற்றில் நோய் வரும். அதுவும் சந்திரன் யார் யாருக்கு பலகீனமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு தான் அல்சர் வரும், அவங்களுக்கு தான் டிப்ரெஷன்னால், மனநோயினால் வயிற்றில் நோய் வரும். என்ன சார், இதுதான்ப்பா உண்மை. நீங்கள் வேறு எதுக்கும் போகாதீங்க, பிரச்சனை அதிகமாக இருக்கும். தூங்குகிற இடம் சரி இல்லை என்றால் வயிற்று நோய் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய லக்னாதிபதி புதனாக இருந்து புதன் அஸ்தமாக இருந்தால் வயிற்று நோய் வரும். அடி வயிற்றில் கேஸ் பிடிக்கும். சில பேருக்கு மாத்திரம் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால், அந்த செவ்வாய் துலா செவ்வாயாக இருந்தால், 2ஆம் பாவத்துக்கு அதிபதி உடன் இருந்தால், அந்த ஜாதகத்திலையும் சந்திரன் பலகீனமாக இருந்தால், இவர் அதிகமாக டேஸ்டி ஃபுட் சாப்பிட்றனால, ஜீரணம் ஆகாத சாப்பாடுனால வயிற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடி வயிற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது ஜோதிடத்தில் ஆயுர்வேதம் என்ன சொல்லுகிறது?
இப்போ நான் இந்த கிரக அமைப்பு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 காம்பினேஷன் சொல்லுவேன். ஆனாலும் வயிற்றில் சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை. சாப்பாடு ஏன் ஜீரணமாகவில்லை? இவர் சரியாக தூங்கலை, சரியான நேரத்தில் சரியான தண்ணியே குடிக்கலை. அதாவது சாப்பாடு சாப்பிட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை குடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வந்து தூங்கணும். நைட் 2-3 கிளாஸ் தண்ணி அதிகமாக சாப்பிடணும். இப்பொழுது ஜோதிடம் பரிகாரம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேளுங்க. யார் எந்த திசை ரூமில் படுத்தாலும் உங்கள் ரூம் கலர் லைட்டாக இருக்கணும். உங்கள் ரூம் கலர் லைட் கலராக இருக்கணும். பெட்ஷீட் லைட் கலர் பெட்ஷீட்டாக இருக்கணும். யார் யாருக்கு தூக்கம் வர இல்லையோ அவங்க எல்லாமே என்ன செய்யணும், 4 பூண்டு கிள்ளிட்டு எடுத்துட்டு 4 லவங்கம் பெட் கீழே வச்சு 8 நாள் அதே வச்சு படுங்க. தூக்கம் சரியாக வரும், வயிற்று நோய் குறையும். ஜீரகம் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஜீரகம் வாட்டர் காலையில் மத்தியானம் நைட்டு ஒவ்வொரு கிளாஸ் தண்ணியே குடிங்க. ஆஃப்டர் ஃபுட் சாப்பாடு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் பிற்பாடு கொஞ்சம் வார்மாக குடிங்க, கொஞ்சம் சூடாக குடிங்க. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் மத்தியானம் மோர் கண்டிப்பாக 1 கிளாஸ் குடிங்க. அதில் சில ஜீரகம் எல்லாம் போடுங்க, பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. இந்த போட்டுட்டு நல்லா கலந்துட்டு, ஆனால் அதில் நீங்கள் மிளகாவை அரைச்சி போடக்கூடாது, கொத்தமல்லி அரைச்சி போடலாம், வெட்டி கூட போடக்கூடாது இல்லையா? அது கொஞ்சம் உஷாராக இருங்க. நைட்டு நேரத்தில் ரொம்ப அதிகமாக பூண்டு சாப்பிடாதீங்க, வெங்காயம் சாப்பிடாதீங்க. பச்சை வெங்காயமும் பச்சை பூண்டும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று நோய் அதிகமாக ஆகும். அதுக்கப்புறம் அதி மதுரம் முல்லை டீ என்று சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு காலையில் மெல்லுங்க, இல்லைன்னு இடிச்சிட்டு அதோடைய பவுடர் 1/2 டீஸ்பூன் பவுடர் பாலில் கலந்து காலையில் குடிங்க. 1 வாரம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லாவீங்க. தெய்வ பரிகாரம் சிவநாம ஜபம், சிவநாம ஜபம், சிவநாம ஜபம், சிவன் அபிஷேகம், சிவன் அபிஷேகம். சிவநாம ஜபம் செய்யணும். சிவனுக்கு அபிஷேகம் செய்தால், மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை படித்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த அடி வயிற்று நோய் குறைஞ்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.